ஒரு காலை நேரம் ஜினா பள்ளிக்குச் செல்லும்போது சாலையோரத்தில் ஒரு பாட்டி பெரிய கூடை ஒன்றை மிகவும் கஷ்டப்பட்டு தூக்கிச் சென்று கொண்டிருந்தார். ஜினா ஓடிச் சென்று கூடையை தூக்கி உதவினாள். பாட்டி ஆச்சரியத்தோடு கேட்டார், என் மகளே, நீ என்ன வாங்க விரும்புகிறாய்? ஜினா சிரித்துக்கொண்டு சொன்னாள், நீங்கள் சிரிக்கணும் பாட்டி, அதுதான் எனக்கு பரிசு. அதை கேட்ட பாட்டி சிரித்தார். உடனே ஜினா அவள் நோட்டில் எழுதினாள், இன்று ஒரு சிரிப்பு சேகரிக்கப்பட்டது. அன்று மதியம் பள்ளியில் அவளது தோழி மீரா பள்ளி கட்டணம் செலுத்த முடியாமல் அழுது கொண்டிருந்தாள். ஜினா அவளிடம் ஒரு காகிதத்தில் சிரிக்கும் முகம் வரைந்து அதில் ஒரு வரி, தேவன் உனக்கு நிச்சயமாக உதவி செய்வார், அவர் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டார் என்று எழுதி கொடுத்தாள். மீரா அந்த காகிதத்தை பார்த்ததும் சிரித்தாள். அந்த சிரிப்பு அவளது இதயத்தை குணப்படுத்தியது. சாயங்காலம் வீட்டிற்கு வந்த ஜினா தனது நோட்டில் இன்று 2 சிரிப்புகள் சேர்க்கப்பட்டது, ஒரு பாட்டி ஒரு தோழி என்று எழுதினாள். அவள் தினமும் பள்ளிக்குச் செல்லும்போது வழியில் யாராவது சோகமாக இருந்தால் அவர்களை சிரிக்க வைப்பதையே வழக்கமாக கொண்டிருந்தாள். ஒரு நாள் கடையில் வேலை செய்யும் மாமா கவலையோடு இருந்தார். ஜினா சொன்னாள், மாமா, சிரிச்சாதான் கடைக்கு நிறைய பேர் வருவாங்க. அதை கேட்டவுடன் மாமா சிரித்தார். அன்றே கடையில் அதிக விற்பனை. பைபிள் சொல்கிறது, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். சிரிப்பு ஒரு பெரிய மருந்து, அது இதயத்தை ஆற்றி நம்பிக்கையை வளர்க்கும். ஜினா சிரிப்புகளை மட்டும் சேகரிக்கவில்லை, ஆனால் உண்மையில் அவள் மனங்களை குணப்படுத்தினாள். இன்று நீங்களும் ஜினாவை போல ஒரு சிரிப்பு, ஒரு இனிய வார்த்தை, ஒரு சிறிய உதவி செய்யலாமா? நிச்சயமாக அது யாரோ ஒருவரின் இதயத்தை மாற்றும்.